மக்களே 24 வயசு ஆகிற இளைஞர் அவரோட மனைவியும் 2 வயசு குழந்தையும் கூட்டிட்டு பீகார்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வராரு வேலை தேடி. வந்த சில நாட்கள்லேயே 3 பேரும் கொலை செய்யப்படுறாங்க. அவரோட மனைவியை கற்பழிச்சு கொல்றாங்க. அதை கேட்க போன கணவரையும் அடிச்சு கொல்றாங்க. இடையூறா இருந்த குழந்தையும் கொல்றாங்க. கொண்டது மட்டும் இல்லாம இவங்கள ஒரு சாக்குல கட்டி குப்பையோட குப்பையா போட்டுட்டு போயிடுறாங்க. தமிழ்நாடு போலீஸும் விரைந்து செயல்பட்டு சிசிடிவி கேமராவோட உதவியால கொலை செஞ்சவங்கள பிடிக்கிறாங்க. மொத்தம் 5 பேர் இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. முதல் கட்ட விசாரணை என்ன தெரியுதுன்னா, பீகார்ல இருந்து வேலை தேடி வந்த இளைஞருக்கு ஆல்ரெடி இங்க வேலை பார்க்குற பீகார் இளைஞர்கள் வேலை வாங்கி தரத சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மது அருந்திருக்காங்க. அப்பதான் அந்த ஆல்ரெடி இந்த இளைஞர்கள் அந்த பெண்ணுக்கிட்ட தப்பா நடக்க போய் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கே வெட்டு குத்துன்னு தான் போய்கிட்டு இருக்கு. இதுல வெளி மாநிலத்திலிருந்து வரவங்களுக்கும் இப்படி உயிருக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு. தமிழ்நாடு அரசு தண்டனையை கடுமையாக்கணும். அப்பதான் இந்த மாதிரி தவறுகள்லாம் நிற்கும். அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் இந்த மதுவையாச்சும் ஒழிக்கணும். அப்போ இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறதுலேருந்து தடுக்க முடியும்.